வணக்கம். இலங்கை கடற்படை ஜனவரி 3, 2026 அன்று கச்சத்தீவு அருகே தமிழ்நாட்டைச் சேர்ந்த 10 மீனவர்களையும் படகுகளையும் சிறைப்பிடித்துள்ளது. இது இரு நாடுகளுக்கிடையேயான கடல் எல்லை பிரச்சினையை மீண்டும் எழுப்பியுள்ளது. பாக் ஜலசந்தியில் சர்வதேச கடல் எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை குற்றம் சாட்டுகிறது. இங்கு வளமான மீன்வளம் இரு நாட்டு மீனவர்களுக்கும் வாழ்வாதாரமாக உள்ளது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கொடியக்கரை அருகே கைது. யாழ்ப்பாண காங்கேசன்துறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு ஜனவரி 8 வரை யாழ்ப்பாண சிறையில் காவலில் வைக்க உத்தரவு. இலங்கை IMBL தாண்டியதாக கூறுகிறது. ஆனால் இந்திய மீனவர்கள் பாரம்பரிய மீன்பிடி பகுதி என்று வலியுறுத்துகின்றனர். கச்சத்தீவு 1974 ஒப்பந்தத்தில் இலங்கைக்கு வழங்கப்பட்டாலும் மீன்பிடி உரிமை கோரப்படுகிறது. மீன்வளக் குறைவு காரணம். தமிழ்நாட்டில் மீனவர் சங்கங்கள் போராட்டம் நடத்துகின்றன. மத்திய, மாநில அரசுகளின் தலையீட்டை கோருகின்றனர். முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெயசங்கருக்கு கடிதம் எழுதி உடனடி விடுதலை கோரியுள்ளார். 73 மீனவர்கள், 251 படகுகள் இலங்கை காவலில் உள்ளதாக சுட்டிக்காட்டினார். 1974 முதல் 76 வரை கடல் ஒப்பந்தங்கள் எல்லையை வரையறுத்தன. கச்சத்தீவு இலங்கைக்கு. போர்பெண் கைதுகள் அதிகரிப்பு. 2024 இல் 535 இந்திய மீனவர்கள் கைது. துருதரக முயற்சிகள் நடக்கின்றன. மனிதாபிமான அணுகுமுறை வலியுறுத்தல். அமைதியான நிரந்தர தீர்வு அவசியம். நன்றி.